அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழ்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையை கொண்டு நம் எல்லோரும் புனிதமிக்க இரவில் நல்ல பல அமல்களை செய்தவர்களாக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு அழகான மார்க்கமாக, நமக்கு பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக, இன்னும் மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக அல்லாஹு தாலா இதனை அருளியிருக்கிறார். நாம் ஏற்கனவே சூரா அல் ஹுஜராத்தில் அல்லாஹு ஜல்லிஷானு தஆலா ஒரு மனிதர் பிற மனிதரை எப்படி மதிக்க வேண்டும், யாரும் யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது, கருதக்கூடாது என்பது தொடர்பான சில விஷயங்கள் என்ன செய்தோம், நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது சக மனிதர் மற்ற மனிதரை கேலி கிண்டல் செய்வதோ, அவர்களை பரிகாசமாக நினைப்பதோ, அவர்களை மட்டமாக கருதுவதோ ஒருபோதும் ஒரு முஸ்லிமான அடியாருக்கு ஆகுமானது கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்திருக்கிறான். நமக்கு அதை ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் தஆலா பிறப்பித்திருக்கிறான். ஆனால் இன்று உள்ள இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கிண்டல் கேலி செய்வது, அவர் மனதை புண்படும்படி பேசுவது, உருவகேலி செய்வது என்பது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டே இஸ்லாமிய மார்க்கத்தையே இன்றைக்கு கேலி கிண்டலுக்கு உண்டான ஒரு காரியமாக சிலர் பொழுதுபோக்காக என்ன செய்கிறார்கள், பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயத்தை, அதை இஸ்லாமிய மார்க்கத்தையே கிண்டல் கேலி செய்வதாக, சிலருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், நம்ம கிண்டல் தான் பண்ணுறோம், கேலி தான் பண்ணுறோம், இது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது என்று ஒருவேளை அவர்கள் தெரியாமல் செய்யலாம். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், நன்மை ஏவுகிறோம், தீமை தடுக்கிறோம் என்ற பெயரில், அல்லது சில மக்கள் சிரிக்க வேண்டும், மக்கள் வந்து நமக்கு அதிகமான பார்வையாளர்கள் வர வேண்டும், அல்லது மக்களை கவர வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய ஷரியாவினுடைய சட்டங்களை, இஸ்லாமிய ஷரியாவில் உள்ள இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை கேலி கிண்டல்களாக மக்களுக்கு சிரிக்க வைக்கணும் என்பதற்காக பல்வேறு கோணங்கள் என்ன செய்து விட்டார்கள். இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்கி கொள்ளக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரவு தொழுகை என்பது அது ஒரு புனிதமான ஒரு இபாதத். அந்த வணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் முழுவதுமாக என்ன செய்திருக்கிறார்கள், செயல்படுத்தியிருக்கிறார்கள். ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத நாட்களிலும் சரி, அவர்கள் அந்த இரவு தொழுகை என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கருத்து வேறுபாடுன்னு சொன்னால் 8 ரக்காத் தொழுவதா, 20 ரக்காத் தொழுவதா, இது வந்து ஒரு கருத்து ரீதியான சில முரண்பாடுகள் பல்வேறு வருடங்களாக என்ன செய்து தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், இதை எப்படி பேசணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதை சொல்லியிருக்கிறார்கள், எப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒருவர் நிரூபிக்க வேண்டும். அதை மற்றொருவர் எப்படி அதை திருப்பி அதற்கு அவருடைய கருத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அல்லது சஹாபாக்கு நடைமுறையில் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி எதை செயல்படுத்தணும் என்பது தொடர்பான ஆரோக்கியமான கருத்துக்கள் என்ன செய்யணும், அது வந்து நம்ம பரிமாறிக்கொள்வது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, சில பேர் வந்துட்டு நெட்டில், ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்புகளிலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தராவி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைனை போட்டு அதில் வந்து என்ன செய்கிறார்கள், எப்படிலாம் மக்கள் தராவி தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து ஒரு சில பேர் செய்வாங்களாம். எப்படி செய்வாங்களாம், 20 ரக்காத் தொழுவக்கூடிய பள்ளிவாசலுக்கு போவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க, 20 ரக்காத் தொழுவக்கூடிய பள்ளிவாசலுக்கு போவாங்க, வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் தொழுக முடியாதுன்ற சூழ்நிலையில் போயிட்டு என்ன செய்வாங்க, 8 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுவாங்க. அதை வந்து ஒரு மட்டமான முறையில் அதை சித்தரித்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ருக்குவில் வந்து என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் தொழுது முடித்தோடனே பெருமூச்சு விடுவாங்க, அப்பாடா ஒரு வழியாக தொழுது முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லின்னு. இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தராவி, பல்வேறு விதமான தராவி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த வணக்க வழிபாடுகளை கேலி கிண்டலுமாக அதை சித்தரித்து என்ன செய்தார் போட்டிருந்தாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், மார்க்கம் தொடர்பாக உள்ள விஷயங்கள், இபாதத்துகள் தொடர்பாக உள்ள விஷயங்களை
அவர்கள் நல்லதை சொல்கிறோம் என்ற பேர் என்ன செய்கிறாங்க, கேலி கிண்டலாக அதை செய்து வரக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். இபாதத்துகளை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த இபாதத்துகள் தொடர்பாக, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்கள் தொடர்பாக ஆரோக்கியமான கருத்துக்களை பரிமாற வேண்டும். எந்த வகையிலும் அதை நாம் பரிகாசம் செய்யக்கூடியதாக ஒருபோதும் நாம் ஆகிவிடக்கூடாது. நம்ம நல்லதை சொல்கிறோம், நல்லதை ஏவுறோம், தீமை தடுக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம அதை நல்ல முறையில் தான் கையாள வேண்டுமே தவிர அந்த அமல்களை இழிவுபடுத்துகிற விதத்திலேயோ அல்லது மார்க்கத்தை ஒரு மாதிரி மட்டமாக மற்றவங்க நினைக்கிற விதத்திலேயோ ஒரு நல்லதை சொல்கிறது எப்படி இருக்கணும்னா, இஸ்லாம் அல்லாத ஒருத்தர், இஸ்லாத்தை பற்றியே தெரியாத ஒருத்தர் அதை பார்க்கும் பொழுது கூட அவருக்கும் அந்த இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும். இவர் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, நல்ல விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை இஸ்லாத்தை பற்றி தெரியாதவருக்கு கூட அந்த எண்ணம் வரணும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம நல்லதை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மட்டமான செயல்களை செய்யக்கூடிய நிலையில் என்ன செய்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி இதை மனதில் பதிய வச்சுக்கிறணும். நம்ம சரியாகவே சொன்னாலும் சரி, நம்ம சொல்லுகின்ற முறை சரியா இல்லை, நம்ம மார்க்கத்தை கேலியாக கிண்டலாக பரிகாசமாக நம்ம அதை பயன்படுத்தணும் என்று சொன்னால் அது நல்ல விதமாக நல்ல விஷயங்களை சொன்னாலும் அது என்ன கிடையாது, இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது என்பது என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இதை பற்றி சுட்டி காட்டுகின்ற பொழுது வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் உங்களுக்கு நாம் கடமையாக்கி இருக்கிறோம். எதை தெரியுமா கடமையாக்கி இருக்கிறோம், அன்னிதா சமிஅத்தும் ஆயாத்தில யுக்ஃபர் பிஹா வயுஸ்தஹ்ஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு யாரெல்லாம் அதை கேலி கிண்டல் செய்கிறார்களோ அதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தக்உது மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் அதை விட்டும் வேறு பேச்சுகளை பேசாதவரை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, அமரக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யாராவது கிண்டலும் கேலியுமா பேசுகிறாங்க, தொழுகை இபாதத்தை கிண்டலாக பேசுகிறாங்க, வணக்க வழிபாடுகளை கிண்டலாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, தான தர்மங்களை பற்றி கிண்டலாக பேசுவாங்க. நீ கொடுத்துட்டே இருந்தால் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடும். அதே மாதிரி நீ இந்த மாதிரி நன்மை செஞ்சுக்கிட்டே நீ பெருசாக என்ன கண்டுற போகிற, தொழுது நீ என்ன செய்ய போகிற, இரவு ஃபுல்லாக நின்று என்ன செய்ய போகிற, சும்மா அளவாக தொழுதா போதும், அதான் கடமையான தொழுகிறோம்ல அப்படின்னு தொழுவக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ராவாக தொழுவக்கூடிய என்ன செய்வாங்க, கிண்டல் கேள்விப்படுவாங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களை தான தர்மங்கள் செய்யாத என்ன செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். அதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். தாராளமாக அல்லாஹுடைய வழியில் செலவிடக்கூடியவர்களையும் அதே போன்று தங்களுடைய உழைப்பை தவிர வேறு யாருடைய உழைப்பையும் சுரண்டாமல் நீதியோட நேர்மையான செய்வாங்க. சில பேர் வாழ்வாங்க. இப்படி வாழக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள், கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நீ இப்படி வாழ்ந்து என்ன செய்ய போற, இப்படி வாழ்ந்து நீ ஒன்றத்தையும் காண முடியாது. வியாபாரத்தில் ஒருத்தர் ஹலாலான முறையில் வியாபாரம் பண்ணுவார், அவரிடத்துல சொல்லுவாங்க, இப்படி இவ்வளவு பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, நீ பார்த்துக்க. இல்லைங்க ஹராம் ஹலாம் அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஓகே, இப்போலாம் அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம இப்போலாம் நடைமுறைப்படுத்த முடியாது, இப்போலாம் அதெல்லாம் செட் ஆகாமல் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பியூரால மார்க்கத்தெல்லாம் நம்மளாம் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட முடியாது என்றெல்லாம் என்ன செய்வார்கள், கிண்டல் கேலி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவங்க மார்க்கத்தை கேலி செய்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள மட்டமாக நினைக்கிறான், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையும் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி யாரெல்லாம் மார்க்கத்தை கேலி கிண்டல் பண்ணுறாங்களோ, மார்க்க விஷயங்களை கிண்டல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி சில பேர் சில பாவமான காரியத்தை செய்வாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஆடம்பரமான திருமணம் நடக்குது, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு அனாச்சாரம் விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அல்லாஹ் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னா நக்கலாக சிரிப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். வந்துட்டார் பெருசாக பேசுறதுக்கு, இந்த வந்துட்டார் பெரிய வந்துட்டாருப்பா கேட்டுக்கங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, கேட்டிருப்போம். இந்த பாருங்க வந்துட்டார், இவர் மாடி வந்துட்டாரா அட்வைஸ் பண்ணியே நம்மளை சாவடிப்பார். ஸோ இப்போ பார்த்தாலும் அல்லாவுடைய வசனம் அல்லாவுடைய ஹதீஸ்னு இன்னமும் இவர் பெரிய பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டார் நம்மகிட்ட அப்படின்னு என்ன செய்வாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. ஒருத்தன் பர்ஃபெக்டாக இருக்கிறாரா இல்லையான்றது அல்லாவுக்கு அவருக்கு உள்ளது, அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கப்பட போகிறது இல்லை. அல்லாஹ் என்ன கேட்பான், அவன் பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் அவன் உன்ட்ட சொன்ன விஷயம் பர்ஃபெக்ட் தானே, சொன்ன விஷயம் கரெக்டு தானே, நீ ஏன் அதை ஃபாலோ பண்ணலை. ஆக இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க, கிண்டல் கேலி பண்ணுவாங்க. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், அல்லாஹுடைய வசனங்களை யார் மறுக்கிறாங்களோ, கேலி கிண்டல் பண்ணுறாங்களோ, அவங்க அந்த பேச்சை விட்டுட்டு வேறு பேச்சு பேசுகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அவங்க கூட நீங்கள் உட்காரக்கூடாது, அமரக்கூடாது. ஒருவேளை அவர்களோடு நீங்கள் இருந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லஹும், நீங்களும் அவர்களை போன்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், இதனால யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப விளையாட்டாக பேசுகிறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, கிண்டல் கேலியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, காதில் உழுவுது, ஒன்றும் சொல்லணும்.
இல்லை சொல்லலை, அவங்க பாட்டு பேசிட்டு போகிறாங்க, அமைதியாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தோம் அப்படின்னா இன்னக்கும் இதம் மிஸ்லகும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான், அந்த பாவத்தில் உங்களுக்கு என்ன செய்து பங்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இந்த கிண்டல் பண்ணுறதுக்கு பாருங்க மார்க்க விஷயத்தை, இதை அல்லாஹு தஆலா காஃபிர்களுடைய பண்பாக, முனாஃபிக்குகள் நயவஞ்சர்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். மார்க்கத்தை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அவர்கள் காஃபிரை போன்றவர்கள், இறை மறுப்பாளர்களை போன்றவர்கள். மார்க்கத்தை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். அதாவது ஒரு வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய சூரா அல் பக்ராவினுடைய 14 வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் இருப்பார்கள் நயவஞ்சகத்தன்மையோட, ரெட்டை வேஷம் போடுறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நம்பிக்கை கொண்டவங்ககிட்ட போனால் நாங்கள் முஸ்லீமு, நாங்களும் முஸ்லீம் தான், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாளுங்கன்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே காஃபிர்கள்ட்ட போனால் அந்த காஃபிர்களுக்கு ஆதரவாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க, நாங்கள் உங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், ஒருத்தவங்கிட்ட போயிட்டு இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்களா, நாங்கள் அவர்களை கேலி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஓட்டுக்காக இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே போவாங்க. எப்படி போய் கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறோம், போய் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு தெரிஞ்சால் கூட, முஸ்லீம்களுக்கு ஆதரவற்றவர் என்று தெரிந்தால் கூட போய் அவரிடத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். அந்த கூட்டணி எப்படி அமையும், எப்படி அவர்களிடத்தில் ஏற்படுத்துவார்கள் என்றால், நீங்கள் எங்களை நம்பிக்கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள், உங்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம். இல்லைங்க உங்கள் சமுதாயம் அங்கே இருக்குது, அவங்க அப்படி தான், அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, அவங்க ஒன்றுத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. இதை யாருடைய பண்புன்னு அல்லாஹ் சொல்கிறான், நயவஞ்சகருடைய பண்பு, காஃபிர்களுடைய பண்பு. எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டா போதும், எங்கேயாவது போய் சேர்ந்துக்கிட்டா போதும் என்று அற்ப சுகத்துக்காக போய் வாழ்ந்துக்கிட்டு மற்றவர்கள் என்ன செய்வார்கள், இவங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க, மார்க்கத்தை கேலி பண்ணுவாங்க. இது யார் பண்ணுவா, காஃபிர்கள் பண்ணுவார்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போன்று இந்த கஃப்ருல் ஹயாத்து துன்யா, இந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இந்த உலகத்தை அழகாக்கி காட்டியிருக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள், ஈமான் கொண்டவர்களை கேலி செய்வார்கள். என்ன செய்வாங்க, கேலி செய்வாங்க. எப்படி கேலி செய்வாங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறீங்க, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து என்ன செய்ய போகிறீங்க, ஒரே இறைவனை வணங்கி என்ன செய்ய போகிறீங்க என்று சொல்லி என்ன செய்வாங்க. இந்த காஃபிர்கள்லாம் எனக்கு அப்படி தானே சொல்கிறாங்க, ஃபர்தாவினுடைய சட்டமாக இருக்கட்டும், தலாக்குடைய சட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் என்ன நன்மை கிடைச்சிட போகுது, இதில் ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். அந்த காஃபிர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்ன செய்யும், அழகாக தெரியும். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமையில் என்ன செய்வாங்க, அந்த காஃபிர்களோட பல்வேறு உயரத்தில் செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், நம்ம பண்ணதெல்லாம், பேசின பேச்சுகள் எல்லாம் வீணான பேச்சு என்பதை என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த சமயத்தில் தான் புரிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செய்கிறான், சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டான். எந்த சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மார்க்கத்தை கேலி செஞ்சிடக்கூடாது, நம்ம விளையாட்டை ஆக்கிடக்கூடாது என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று யாரெல்லாம் இது போன்று கேலி கிண்டல் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளையாட்டாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறும் ஒரு பொழுதுபோக்காக ஆக்கி கொண்டார்களோ, அவர்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு க்ளோஸாகவும் நீங்கள் ஆக்கிக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் நீங்கள் கவனமாக வச்சுக்கிறணும். நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக என்ன செய்து கொள்ளக்கூடாது, நீங்கள் ஆகிக்கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தை பற்றி ரொம்ப சர்வசாதாரணமாக பேசி அதை பற்றி கிண்டல் செய்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வருது, நமக்கு ஒரு தேவன் வந்தோன்னு என்ன செய்வாங்க, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஒரு பாங் சத்தம் கேட்டவுடனே என்ன செய்வாங்க, அப்படியே அமைதியாகிடுவாங்க. நிறைய பிரச்சார மேடைகளை பார்த்துருக்கோம்ல, உடனே அமைதியாகிடுவார், உடனே அது போஸ்ட் போட்டுருவாங்க, சரி எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, பாங் சத்தம் கேட்டோன்னே அமைதியாகிட்டாரு, குர்ஆனை கொடுத்தோன்னே தொட்டு முத்தம் வச்சுக்கிட்டாரு, இவரை மாதிரி அரசியல்வாதி கிடைக்காது, ஓட்டு போடுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அதே மற்ற நேரத்தில் எப்படி பேசியிருப்பார், இந்த மாதிரி இறைச்சலாக இருக்குது, சவுண்டாக இருக்குது, இதுக்கு ஒரு இதை நம்ம பண்ணி ஆகணும், இதுக்கு தடை செஞ்சாகணும்னு அந்த கட்சியை சார்ந்தவங்களே அவர்களை சார்ந்து செஞ்சிருப்பாங்க. அதை மட்டமாக பேசியவர்களாகவும் இருப்பார்கள். ஆக இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாறுறாங்கல்ல, இப்படி மாறக்கூடியவர்கள் மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறவங்க கூட என்ன செய்யாதீங்க, நீங்கள் உற்ற தோழர்களை ஆக்கிக்கொள்ளாதீங்க. ஏன் ஆக்கக்கூடாதுன்னா, அதே மாதிரி நம்ம அவங்களோட பழகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நமக்கு தெரியாமலே என்ன செய்வோம்னா, நம்ம மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும். அல்லாஹ் ஏன் நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்கன்னு சொல்கிறான், நன்மையை ஏவிட்டு தீமையை தடுக்கிற வரைக்கும் தான் நம்ம கரெக்டாக இருப்போம். இல்லைன்னு சொன்னால் நமக்கே தெரியாது,
நமக்கே தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்க, நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாமல் என்ன செய்வோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருப்போம். அதற்கு சான்று இன்னைக்கு நிறையா உண்மைகள் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையுடைய சகோதரர்களை சார்ந்த அந்த மக்களுக்காக பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார வச்சு 2 பேருக்கு ஓட்டு போடணும், அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த பள்ளிவாசல் ஒட்டுமொத்த மகள்லாம் உட்காந்து துவா செஞ்சிட்ருக்கு. 8 மணி கூட்டு துவா செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? அவங்க ஜெயிக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க பிதத்தான காரியங்களில் ஊறி போனவர்கள், அவங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் வாட்டி இறந்தப்பெல்லாம் அதுக்கு ஒரு குரூப் என்ன செஞ்சு துவாலாம் ஓதுனாங்க. இறந்தவங்களுக்கு என்ன ஒரு துவாவும் கிடையாது. காஃபிர்களாக இறந்தால் அவங்களுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, ஆனால் பிரார்த்தனை செய்கிறாங்க, அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு அரபியில் எல்லாரும் கேட்குறாங்க. கூடி இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஆமீன் சொல்லிக்கொண்டு அதை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போன்று தான் ஒரு கட்சியினுடைய மேடையில் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் பேசுகிறார். உண்மையிலே வேதனையாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட சகோதரர்களாக இருந்தார்கள், இன்னைக்கு எப்படி பேசுகிறார்கள். இதை சொன்னால் இதை என்ன செய்வாங்க, நாங்கள் சமத்துவமாக இருக்கிறோம், இல்லை நாங்கள் அல்லாஹ் தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அப்படியே அவங்களுக்கு அறியாமல் என்ன செய்கிற மார்க்கத்தை விட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர் விஜயகாந்த் என்ற ஒரு நடிகர் இறந்து போனார். இறந்து போனப்ப அவர் யாரோ ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அவர் சொல்கிறார், அந்த மேடையில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, எந்த அளவுக்கு அவர் நல்லவர் தெரியுமா, யமன் அவர்கிட்ட உயிர் வாங்க வந்தாராம். யமன் உயிர் வாங்க வந்தப்ப அந்த விஜயகாந்த் அவர் என்ன செஞ்சாராம், யமன்கிட்ட கேட்டாராம், நீங்கள் உயிர் வாங்கிக்கங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போய் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு என்னோட உயிரை வாங்கிக்கங்க. எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் பார்த்தீங்களா. அவர் யமன் வந்தால் கூட சாப்பிட வச்சுட்டு தான் உயிர் வாங்கி விடுவாராம். இது எவ்வளோ பெரிய கற்பனையான விஷயம். ஆனால் ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து யமன் வருது பாருங்க, யமன் உயிர் வாங்குவார் அப்படின்னு சொல்லி மார்க்கத்துக்கு முரணான ஒரு ஷிர்கான ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய ஒரு வார்த்தையை, இஸ்லாத்தை காப்பாற்ற போகிறோம், இஸ்லாமிய மக்களை காப்பாற்ற போகிறோம், அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோன்னு சொல்லக்கூடிய மக்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் ரசூல்ன்றது வராது. ஏன் வராது? அதெல்லாம் பேசுனா கூட்டணியே கிடையாது. இங்கே பிஸ்மில்லான்னு சொல்ல மாட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வை புகழ மாட்டாங்க, ரசூலா மீது ஸலவாத் கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாத உரைகள் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பேசிட்டு என்ன செய்வாங்க, அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காண்டி இது பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோன்னு. ஆனால் உண்மையில் அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ண கூட வச்சுப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. இதான் விஷயம். அந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறவங்க, மார்க்கத்தை விளையாட்டாக்குறவங்களோட சேர்ந்தா இப்படி தான் என்ன செய்யும், அப்படியே ஒவ்வொரு விஷயமா என்ன செய்யும், ஆகி கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று துவாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையுமே கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு நன்மைகளை அதிகமாக நம்ம செய்யணுமோ அதே அளவுக்கு பாவங்களை செய்வதற்கான காரணிகளையும் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய செல்ஃபோன்கள் நமக்கு என்ன செய்யுது, அந்த வேலை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கு, என்ன செய்யுது, கரெக்டாக பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லா விஷயம் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, ஒரு பதிவை போகிறாரு, அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள ஒரு தனித்துவமான ஒரு உறவு. அதை கூட என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்க கேலி கிண்டல் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஒரு போஸ்ட் போகிறார். என்ன போஸ்ட் போகிறாருன்னா, அவர் துவா கேட்குறாரு, யா அல்லாஹ் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா சங்கடங்களும் என்னை விட்டு போயிடணும் உடனே அப்படின்னு. உடனே பக்கத்தில் அவங்க மனைவி இருக்கிறாங்களாம். மனைவி என்ன செய்யலாம், ஆமின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க மனைவி மறைஞ்சிடுறாங்க. என்னடாதுன்னு ஒன்றுமே புரியல. திரும்ப பார்த்தா அதுக்கு விளக்காதானா, அவருக்கு இருந்த பிரச்சனையே அவங்க மனைவி தானா. இவர் அல்லாஹ் என் கஷ்டத்தெல்லாம் நீக்குன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா ஆமின்னு சொன்னோன்னா அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்களாம். ஆக இந்த மாதிரி என்னென்னலாம் துவான்றது எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம், எல்லாத்தையுமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க, 4 பேர் பார்த்தா அதுக்கு ஒரு லைக்ஸ் வரும், இது வரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விளையாட்டா, துவா விளையாட்டா போச்சு, தொழுகை விளையாட்டா போச்சு. அதே மாதிரி இந்த சுன்னத் வல் ஜமாத் என்ற அருமையான பேரை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் இந்த புனிதமான இரவில் வணக்க வழிபாடுகளை செய்கிறாங்களோ அதையும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேலி கிண்டல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் பிதத்துன்றாங்க. அப்புறம் நைட்டு ஒற்றைப்படை இரவில் பயான் வைக்கிறாங்க, கடைசி பத்தில் ஏன் பயான் வைக்கிறாங்க, கடைசி 10 இரவில் ஏன் 2 மணிக்கு தொழுக வைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மணிக்கு தொழுன்னு ஹதீஸ் இருக்கா? கிடையாது. அப்போ இவங்க பிதத் செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் டீ கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒருத்தர் கேட்குறாரு. டீ கொடுக்கறது பிதத்து, பிரியாணி போடுறது பிதத்து, நெய் சோறு பிதத்து, கறி பிதத்துன்னு நக்கலுக்காக, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிடையாது. இதெல்லாம் ஹதீஸில் இருக்கா?
நம்ம எதையாவது ஒன்று ஏங்க 20 ரக்காத்துக்கு ஹதீஸ் இருக்கா, கூட்டு துவாக்கு ஹதீஸ் இருக்கா, ஒவ்வொரு 2 ரக்காத்து ஒரு வாட்டியும் ஃபதுலு மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா வ ஆஃபியத்தும் வ ஸலாமா, அதே போன்று 4 ஹலீஃபாக்களுடைய பெயர் அபூபக்கர், உஸ்மான், அலி, உமர்னு சொல்லி ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய பெயராக ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் சொல்லி சொல்லி துவாக்களை செய்கிறீங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, கத்துறீங்க, கதறீங்க. இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்பில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால், ஒரு சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அறிவை நிரூபிப்பதாக நினைத்து கொண்டு மார்க்கத்தை என்ன செய்கிறார்கள், கேலி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மக்களால் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. அப்படி யாராவது இருந்தால் அவர்களை அல்லாஹ் அனில் ஜாஹிலீன், அப்படிப்பட்ட மடையர்களை என்ன செய்யணும், நம்ம புறக்கணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒருபோதும் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணவே கூடாது. இப்படி மட்டமாக பேசுகிறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள 4 சாத்தலாம், வாய்ப்பு கிடைச்சதுன்னா. என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறேன், மார்க்கத்தை விளையாட்டாக பேசுகிறேன், ஆனால் அவங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட். என்னது, பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. என்ன செய்யலாம், நம்ம அவர்களை கடந்து போகணும் என்று தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நமக்கு வழிகாட்டுகிறான். ஆக நம்ம அந்த காரியத்தை ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. அதே போன்று இந்த மீம் கிரியேட் பண்ணுறாங்களே, ஃபோட்டோஸை வச்சு சில நபர்களை வைத்து, அதுவும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அதே நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படமே வரையக்கூடாதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது உருவப்படங்களை வைத்து கேலி சித்திரங்கள் தயாரித்து அதை 4 பேருக்கு பரப்புறது, அதை 4 பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி செய்கிறது. ஆக எந்த வகையிலுமே ஒரு தனி மனிதரையோ ஒரு தனிப்பட்ட மனிதருடைய மார்க்கத்தையோ அவமதிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதே போன்று நம்முடைய மார்க்கத்தையும் விளையாட்டாக வீண் விளையாட்டாக ஆக்குவதற்கும் நமக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ஆக இன்ஷா இது போன்ற பெரும்பாவங்களில் நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.